நமக்கு நம்ம அறிவியல் ஆய்வகத்தில் 7ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நம்மளுடைய அறிவியல் ஆய்வகத்தில் நிறையா மின்னோட்டவியல் பாட சம்பந்தமான நிறையா விஷயங்கள் இருக்கு. சார் இதெல்லாம் என்ன சார் பெட்டி பெட்டியா இருக்கு, இதில் கருப்பு கொடுத்துக்கும் இந்த சேப்பு கொடுத்துக்கும் என்ன சார் இது நம்ம கேட்டோம்னா கவனி, இது வோல்ட் மீட்டர். இப்போ இந்த பேட்டரியில எவ்வளவு மின்சார சக்தி இருக்கு, பேட்டரியில எவ்வளவு மின்சார சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு யார் செய்ய போறா? நம்ம வகுப்பை சேர்ந்த சிறந்த மாணவி கோபாசினி பேசாம பண்ண போகுது. அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நம்மளாம் பேசாம என்ன செஞ்சிடான் கரெக்டாக மாட்டுப்பான். அதில் மாட்டுப்பான், அப்படியே அப்படியே எழுப்பா மாட்டுப்பா, டக்குன்னு மாட்டுப்பான், மாட்டு வேகமா மாட்டு. இப்ப நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டத்துல வயரை என்ன பண்ணுது, மாட்டுது. தம்பி அது நின்று எடுப்பா, அவரு நின்று மாற்றுறதெல்லாம் எடுப்பா, மாட்டுது. ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும், எப்பயுமே நல்ல பிள்ளை. வகுப்புல அவ்வளோ அமைதி, சத்தியாவும் அமைதி, இந்த பிள்ளை ஒண்ணு அவ்வளோ அமைதியான பிள்ளை. சரி ரைட், எடுத்து வச்சுப்பா வை. இப்ப வை, நீங்க வைக்கணும். இது எது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இப்ப பிளஸுக்கு நேரம் பிளஸ் வை. வச்சுட்டோமா, பிளஸ் தானே. இது சிறப்பு என்னது, நேர் மின்னோட்டம். இது எதிர் மின்னோட்டம். நீ 2 வயர் போகுதா, அந்த 2 வயரத்தையும் கணிச்சிருக்கேன். இங்க கரண்ட்டுக்கு போகுதா பேட்டரி, சேமித்து வைக்கப்பட்ட மின்கலம். வைப்பா, நாட்டி வைக்காதப்பா, இதுக்கு வைப்பா, அதை வைப்பா. இத கேமரால எடுத்துப்பா. என்ன காட்டுது, எவ்வளவுப்பா காட்டுது? எல்லாரும் பாத்துக்க, வந்து பாத்துக்க. எவ்வளவுப்பா காட்டுது? இப்ப இந்த பேட்டரிக்குள்ள 9 வோல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது பழைய பேட்டரி. இப்ப எவ்வளவு இருக்கு? 4.2 வோல்ட் இருக்கு என்பதை நம்ம சொல்றோம். படிக்கக்கூடிய மாணவி என்ன பண்றாங்கன்னா, நம்ம மின்னூட்ட சுற்றத்துக்கு இணைப்பு கொடுக்க போறாங்க. நம்ம வீட்டுல சுவிட்ச் வச்சிருக்கோமா, சுவிட்ச் இருக்கு. சுவிட்ச் அதில் நினைக்கிறோம், கரண்ட்ல நினைக்கிறோம். அந்த மின்னூட்டங்கள் வந்து அந்த வயரிங்கா போகுது. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கோம், தேவைன்னா போட்டுக்கிறோம், அமர்த்துறோம். இப்போ இது எளிய மின் சுற்று. தம்பி இதை எடுப்பா, எளிய மின் சுற்று. இப்படி வந்து எடுப்பா, விட்டுக்கிட்டே ஒரே இடத்துல நிற்காம எடுப்பா. இப்போ கவனி, இப்போ மின் சுற்றை கொடுத்தாச்சா? இங்கே தானே இது சாவி, இது சாவி மாதிரி திருப்பி அங்கே வைக்கிது. வைக்கிறப்ப பல்ப் எரியுதா? ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு, பார்த்துக்குங்க. இது எளிய மின் சுற்று. ஆஃப் பண்ணு, ஆன், ஆஃப், ஆன். இது ஒரு எளிய தத்துவத்தில் பண்ணிருக்கலாம். இப்போ இன்னொன்று கவனி, இப்போ மின்சாரம் எப்படி பாய்ச்சப்படுகிறது? கரண்ட் எங்கேருந்து பேட்டரி எடுத்துருக்கோம், இதுக்குள்ள உள்ள வயரிங் இருக்கு, கொடுத்து வச்சுருக்காங்க. இது வீட்டில் பல்பு, இது தொடர் இணைப்பு. வரிசையா ஒரே சுவிட்சில் 3 பல்ப் எரியுது. நம்ம அப்படி எரிய வைக்கிறோமா? எங்கே எரிய வைப்போம்? வீட்டுக்கு மேலே அந்த இதை மாட்டி வச்சுருக்கோம்ல, ஃப்ளோரில் நிறையா இருக்குது. ஒரு சுவிட்ச் போட்டால் 4 எரியும். அப்போ 4 வயரு வரிசையாக போகுதுன்னு அர்த்தம். போய் அந்த 2 வயர் இப்படி நல்லா 4 பல்புக்கும் போய் திருப்பி இந்த சுவிட்சுக்கே வந்துடும். சரி, இப்போ இங்கே உனக்கு இது இன்புட்டு கொடுத்துருச்சு. இன்புட்டு வோல்ட்ஸ்னா அதோடைய மின்சாரம் கொடுத்துட்டோம். அடுத்து இங்கே ஒன்று அவுட்புட்டுன்னு இருக்கே, அது என்ன சார்? தம்பி இங்கே காட்டுப்பா. அவுட்புட்டுன்னு இருக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலேருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சக்திக்கு பல்பு கம்மியான வோல்டேஜ்னால அதுக்குள்ள எவ்வளவு மின்சாரம் எடுப்பதாக நம்ம பார்த்தோம், 4.2. ஆனால் அதோடைய மதிப்பு எவ்வளோ போட்டிருக்கு? 9 வோல்ட் போட்டிருக்கு. இந்த பல்பு இதுக்கு தேவையான சக்தி. இந்த அவுட்புட்டை வச்சு இன்னும் நம்ம அங்கிட்ட நம்ம சர்க்யூட் அமைச்சு நினைச்சுக்கலாம், வயரிங் எடுத்து தேவையான பல்புகளை நினைச்சுக்கலாம். இது மின்னோட்டவியல் பாடத்தில் நம்ம வந்து ஒரு எளிய செய்முறையை செஞ்சுருக்கோம். இது தொடர்பாக ஆக்டிவிட்டி இருக்குது, இது தொடர்பாக இது இருக்குது. எல்லாரும் படிக்கிறீங்க. சில பேர் வந்து பாடங்களை எழுத மாட்டீங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. எல்லா பேரும் நல்ல மாணவனாக வரணும். ருஸ்வந்து முந்தியை விட இப்போ நல்லா இருக்கான் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் ருஸ்வந்துக்கு முதல் கை தட்டுங்க. இது மாதிரி இல்லை, அது மிகவும் மகிழ்ச்சியானது. என் வேலையை அவனுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கா. விரைவில் அவனுக்கு பொறுப்பு கிடைக்கும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.